அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற தலைப்பு, கடன் வாங்கி இடம் வாங்கலாமா, வீட்டு மனை வாங்கலாமா, அப்படி வாங்குறது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் என்னோடய கணவரும் சமீபத்தில் ஒரு விளம்பரம் பார்த்தோம். ஒரு வீட்டு மனையோட விலை 3 லட்சம் முதல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ஊருக்கும் பக்கத்தில் இருக்கே, ஒரு வீட்டு மனையோட விலை 3 லட்சம் அப்படின்னு போட்டிருக்காங்களே, ரொம்ப கம்மியான விலையாக தெரியுது, சரி அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அது உண்மை இல்லை. மக்களை எல்லாம் அங்கே வர வைக்கிறதுக்காக அவங்க போட்ட ஒரு விளம்பரம். சரி, ஒரு மீடியமான வீடு கட்டி 4 பக்கமும் கொஞ்சம் இடம் விடணும்னா குறைஞ்சது ஒரு 1200 சதுரடியிலேருந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டாவது வேணும். அங்கே போய் விசாரிக்கும்போது அவங்க சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சதுரடி 800 ரூபா, 700 ரூபா, 600 ரூபா. நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு 1200 சதுரடியிலேருந்து 1500 சதுரடி அப்படின்னு நம்ம அந்த ரேட்டு போட்டு கணக்கு பார்த்தோன்னா, 800 ரூபா ஒரு சதுரடி பார்த்திங்கன்னா 1200 சதுரடிக்கு 9,60,000 வருது. அதே 1500 சதுரடி பார்த்திங்கன்னா 12 லட்சம் வருது. இல்லை 700 ரூபா ரேட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் 1200 சதுரடிக்கு 8,40,000 வருது. 1500 சதுரடிக்கு 10,50,000 வருது. அவங்க சொன்ன ரேட்டுக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் வருது. நம்ம போன உடனே டீ, காஃபி, டிஃபன்னு பயங்கரமாக கவனிக்கிறாங்க. ஆனால் நானும் என் ஃப்ரெண்டும் போனது ரேட்டு விசாரிக்க தான். டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு புக் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் கேட்டுட்டு நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். குறைந்தபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா இல்லாமல் நம்மளால் அந்த இடத்த வாங்க முடியாது. உடனே அவங்களே நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் 1 லட்சம் மட்டும் கட்டி பத்திரம் பண்ணிக்கோங்க, லோன் போட்டுக்கலாம், மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு. அந்த லோன் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோன்னா 9 லட்சம் 5 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா 10% வட்டி பார்த்தோம் அப்படின்னா 11,63,000 வருது நம்ம கட்டணும். இஎம்ஐ பார்த்திங்கன்னா 19,389 ரூபா ஒரு மாதத்துக்கு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு செலவு எல்லாம் போக எல்லாராலையும் சாதாரணமாக 19,000ங்கிறது கட்ட முடியாது. சரி, மாதம் 10,000 கட்டுற மாதிரி வருஷத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னாலும் 10 வருஷத்துக்கு 13,27,000 நம்ம திருப்பி கட்டணும். ஸோ 9 லட்சத்துக்கு வட்டி மட்டும் 4,27,000 கட்டுற மாதிரி இருக்குது. ஒரு மாதம் இஎம்ஐ மட்டும் 11,000 கட்டணும். ஆசைக்காக நம்ம வாங்கி நீண்ட நாள் 5லேருந்து ஒரு 10 வருஷம் அதிகமாக நம்ம வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும். அப்போ நாங்கள் லோன் போட்டு இடம் வாங்கக்கூடாதா, வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 10 லட்சத்துக்கு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 5 லட்சமாவது நம்ம கையில் இருக்கணும். மீதி ஒரு 5 லட்சம் வேணால் லோன் போடலாம். அதையும் 2 அல்லது ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே அதை முடிக்க பார்க்கணும். அதற்கான ஒரு நிரந்தர வருமானம் இருக்கா நம்மக்கிட்ட அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அன்னப்பறவை ஒன்று தண்ணீரில் நீந்துறத ஒரு காகம் பார்த்துச்சான். அவன் தினமும் தண்ணீரில் இருக்கிறதுனால தானே வெள்ளையாக அழகாக இருக்கான், நாமும் அவனோட தண்ணீரில் மிதந்தா வெள்ளையாக அழகாக மாறிடுவோம் அப்படின்னு நினச்சிச்சான். அதுலேருந்து தண்ணியில் வாழ ஆரம்பிச்சிச்சான். முடியெல்லாம் கொட்டி ஒரு நாள் செத்தே போச்சான். அப்படி சொந்தக்காரன், ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் எல்லோரும் இடம் வாங்குகிறான், வீடு கட்டுறான் அப்படின்னு நினச்சி கடனில் மாட்டி காக்கா மாதிரி நம்மளும் ஆகிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமித்து வாங்குறது நல்லது. அப்படி வாங்கினா நிம்மதியாக இருக்கலாம். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். விவசாயிகளுக்கும், நெசவாளர்களுக்கும், கட்டிட தொழிலாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜேஸ்வரி சக்திவேல். நன்றி, வணக்கம்.